அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகம் பணம், அழகு, அறிவு மற்றும் திறமையுள்ளவர்களை போற்றி உயர்த்துகின்றது. ஆனால் சிலரை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்றும் அசுத்தமானவர்கள் என்றும் கூறி அவர்களை ஒதுக்குகின்றது. சமுதாயத்திலே அவர்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கப்படுவதில்லை. அவர்களை ஏற்றுக்கொள்வாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்தபோது இப்படிப்பட்ட மனிதர்களை தேடி போனார். இப்படிப்பட்ட மனிதர்கள் அவரை நாடி வந்து அவரால் வாழ்க்கை மாற்றத்தை பெற்றார்கள். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவிடம் வந்த மனிதர்களை குறித்தும் அவர்களை இயேசு கிறிஸ்து எவ்விதமாக நடத்தினார் என்பதையும் நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். யார் இவர் நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட தேவனுடைய காரியத்தை, நம்முடைய ஆத்துமாவுக்குரிய மிக முக்கியமான விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் நீங்கள் கவனமாய் கவனிப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒரு நல்ல வைத்தியன் சுகவீனமாயிருக்கிற சுகமில்லாத வியாதியஸ்தர்கள் தன்னிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புவான். தன்னிடத்திலே வருகிற வியாதியஸ்தர்களை பூரணமாக சுகத்துக்குள்ளாக நடத்துவான். அது மட்டுமல்ல, அவர்கள் நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அவன் எதிர்பார்ப்பான். வியாதியற்ற மனிதர்களை நாடி ஒரு மருத்துவர் போவதில்லை. பதிலாக வியாதியினால் சிக்குண்டு நோய்வாய்ப்பட்டவர்களை நாடிதான் ஒரு மருத்துவர் போகிறவராக இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த பொழுது வியாதியஸ்தர்களையும் பாவத்திலே விழுந்து போன மனிதர்களையும் இந்த சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்ட மனிதர்களையும் தேடி போனவராகவும், அப்படிப்பட்ட மனிதர் அநேக ஆண்டவரோடு கூட மிக நெருக்கமாக வந்ததையும் பார்க்கிறோம். அப்படி இருந்தபடியினாலே அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர் பாவிகளின் சிநேகிதர், இப்படிப்பட்ட கேவலமான மனிதர்களோடு கூட அவர் மிக நெருக்கமான ஒரு உறவை வைத்திருக்கிறார், தொடர்பை வைத்திருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டினார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், பிணியாளிகளுக்கு தானே வைத்தியன் தேவை, வியாதியில் உள்ளவனுக்கு தானே மருத்துவர் தேவை, மற்றபடி வியாதியற்றவனுக்கு மருத்துவன் தேவையில்லையே என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். பிரியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை நாடுகிறார், யாரை தேடுகிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமானது யாரை தேடுகிறது? வசதி உள்ளவனை தேடுகிறது, அழகான மனிதனை வரவேற்கிறது, திறமையான மனிதனை ஏற்றுக்கொள்கிறதா இருக்கிறது. ஆனால் பாவத்திலும் அல்லது வியாதியிலும் சிக்குண்ட மனிதர்களை, உதவியற்று நிற்கிற மனிதர்களை புறம்பே தள்ளுகிறது தான் இந்த உலகமாயிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை நாடுகிறார், யாருக்கு உதவி செய்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களானால் அவரிடத்திலே நீங்கள் போவதற்கு தயக்கம் காட்ட மாட்டீர்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு என்ற புஸ்தகத்திலே 8வது அதிகாரத்திலே முதல் 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க ஒரு சிறிய சம்பவம், ஆனால் மிக பெரிய விஷயமாக அது இருக்கிறது. கவனமாக நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளிலே ஆண்டவர் அழகான மலை பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய அநேக போதனைகளை ஜனங்களுக்கு சொல்லி முடித்துவிட்டு மலையில் இருந்து அவர் இறங்கி வந்த பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான மக்களும் ஏராளமான மக்களும் அவருக்கு பின்னதாக வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று அந்த பகுதியில் இருந்த ஒரு தொழுநோயாளி, குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவருக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். சாதாரணமாக இப்படிப்பட்ட மனிதர்கள் அநேக கூட்டம் இருக்கிற இடத்திலே வரமாட்டார்கள்.
சுத்தமாயிருக்கிற மனிதனுக்கு முன்பதாக அவர்கள் தங்களை காட்டிக்கொள்ள மாட்டார்கள், ஒளிந்து வாழுகிறவர்களாக இருப்பார்கள். இந்த தொழுநோயாளிகள் அந்த நாட்களிலே அவர்களுக்கு மருந்து கிடையாது. இப்படிப்பட்ட நோய் வந்து விடுமானால், குஷ்டரோகம் அவர்களை பிடித்து விடுமானால், அவர்கள் அந்த குஷ்டரோகத்திலேயே மடிந்து போவார்கள். அதற்கு மருந்து இல்லாதபடியினாலே அது அவருடைய சரீரத்தை அழிக்க ஆரம்பிக்கும். ஒரு நாளிலே அது முழுமையாக அவர்களை அழித்துவிடும். அவர்கள் குடும்பத்தோடு கூட வாழ முடியாது. அவர்கள் சமுதாயத்தின் நடுவிலே சுற்றித் திரிய முடியாது. அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட வியாதியுள்ள மனிதர்களோடு கூட தான் அவர்கள் தங்க வேண்டும். இப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலையிலே ஏராளமான பேர் இருந்தார்கள். இந்த நாட்களிலே தொழுநோயாளிக்கு நல்ல மருந்து உண்டு, அது சுகமாக வழியும் உண்டு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மருந்து இல்லாததினாலே அவளுக்கு சுகமாக வழி இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வருகிறதை கண்ட பொழுது வேகமாக அவருக்கு முன்பதாக போய் நின்று இப்படியாக சொல்லுகிறான், ஆண்டவரே, தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், ஆனால் என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தம் உண்டா என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாந்தத்திலே அற்புதமாக நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஏராளமான மனிதர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள் என்பது வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஏராளமான மனிதர்களை, ஏராளமான குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களையும் அவர் சுகப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த மனிதனை தூரத்திலே நில் என்று சொல்லவில்லை, பதிலாக அவன் அருகிலே போய் அவனை தொட்டு ஆண்டவர் சுகப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். ஏன் அவனை தொட வேண்டும்? யாருமே தொடமாட்டார்களே. அவனுடைய மனைவி கூட அவனை தொட்டதில்லை. அவனுடைய பிள்ளைகள் அவனை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். சமுதாயம் அவனை அருகிலே வரவிடவில்லை. ஆனால் ஆண்டவரோ அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சம்பவமானது ஆண்டவர் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாந்தத்தில் அதை நமக்கு குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். நானும் நீங்களும் அதை வாசித்து ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அது என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் என்பதுதான். அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும், இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட மனிதர்களுக்காக, தேவையுள்ள மனிதர்களுக்காக, உதவியற்று நாதியற்று நிற்கிற மக்களுக்காக ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து அவர்களுக்கு அவர் விடுதலையை கொடுக்கும்படியாக வந்தார் என்பதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. நல்ல மனிதனை உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னேன், வசதியானவனை வரவேற்கும் என்று சொன்னேன், அழகானவர்களை அப்படியே பாராட்டும் என்பது நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம். பெரிய அழகாக நடிகைகளாக இருப்பார்களானால் திரளான ஜனங்கள் கூடியவர்களை வரவேற்று ஆரவாரிப்பார்கள். ஆனால் இந்த உலகமானது சிலரை ஒதுக்கி வைக்கிறது, பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்லுகிறது, நீ அருகிலே வராதே என்று சிலரை சொல்லுகிறது, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று சொல்லி சில சமுதாயத்தை இந்த உலகமானது ஒதுக்கி வைத்து விட்டது. ஆனால் பரிசுத்த வேதாந்தத்திலே ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னார், என்னிடத்தில் வா என்று சொல்லி அழைக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் 6வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். அந்த நாட்களிலே தொழுநோய்க்கு மருந்துகள் இல்லை, மருத்துவம் இல்லை. அதனாலே அந்த மனிதன் அதிலேயே அழிந்து போகிறவனாக இருந்தான். தொழுநோயை காட்டிலும் மிக கொடூரமான ஒரு வியாதி இந்த உலகத்திலே உண்டு. அதுதான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. இந்த தொழுநோய் இந்த சரீரத்தை அழிக்கிறது. ஆனால் இந்த பாவமானது
நம்முடைய ஆத்துமாவை அழித்து மனிதனை முற்றுமாய் தேவனை விட்டு பிரித்து விடுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பாவம் ஒரு தனி மனிதனை சந்தோஷமற்றவனாக மாற்றுகிறது. இன்றைக்கு மனிதனுக்கு நல்ல வேலை உண்டு, மனிதனுக்கு நல்ல வசதிகள் உண்டு, அவன் விரும்பினது எல்லாம் மனிதன் வாங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை, ஒரு மன நிறைவு இல்லை, எதையோ இழந்தது போல மனிதன் காணப்படுகிறான். இது உண்மையான ஒரு காரியம். மனிதனுக்கு விளங்கவில்லை, காசு இருந்தால் சந்தோஷமாய் வாழலாம் என்றுதானே நான் அதை சேர்த்து குவித்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நான் விரும்புகிறது எல்லாம் எனக்கு உண்டு, ஆனால் மகிழ்ச்சி இல்லையே என்று சொல்லி மனிதன் திகைக்கிறவனாக இருக்கிறான். இது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற உண்மையாக இருக்கும். என்னிடத்தில் எல்லாம் உண்டு, ஆனால் மகிழ்ச்சி இல்லையே, ஒரு மன நிறைவு இல்லையே, ஏன் என்று திகைக்கிறீர்களா? இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பாவம் தான் அவை எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. பாவம் என்றால் என்ன என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அதற்காக வேதாகம் பயன்படுத்துகிற வேறொரு வார்த்தை மீறுதல் என்பதாகும். மீறுதல் என்றால் என்ன? ஒரு சட்டத்தை மீறுவது. செய்யாதே என்று சொல்வதை நான் செய்வேனேயானால் நான் அதை மீறுகிறவனாக இருக்கிறேன். செய் என்று சொல்வதை நான் செய்ய மறுக்கும் பொழுது அதை நான் மீறுகிறேன். தேவன் போட்ட கோட்டை மனிதன் மீறினான். சட்டத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லி வேதாகமம் அழைக்கிறது. பெரிய கொலை செய்தால்தான், பெரிய விபச்சாரம் செய்தால்தான் பாவம் என்று மனிதன் நினைக்கிறான். பிரியமானவர்களே, மனிதன் ஆதியிலேயே தேவனுடைய ஒழுங்கை மீறிவிட்டான். மனிதன் பாவம் செய்தபடினாலே பாவத்திலேயே அவன் பிறந்தவனாக இருக்கிறான். பாவம் செய்ததினால் அவன் பாவியாகவில்லை, பாவத்திலே அவன் பிறந்ததினாலே பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். இதை நானும் நீங்களும் உணர வேண்டும். தாவீது என்ற ஒரு ராஜா அப்படியாக சொல்கிறான், ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி. தவறான விதத்திலே அவன் பிறக்கவில்லை, ஆனால் பாவத்தோடு கூட என்னை பெற்றெடுத்தாள் என்பதை தான் தாவீது அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரத்திலே நாம் நல்லவர்களாய் வாழ விரும்புகிறோம், தீமையை செய்ய விரும்பவில்லை, ஆனால் நான் விரும்பாத தீமையை செய்கிறவனாய் இருக்கிறேன். ஏன் என்று விளங்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதுதான் உண்மை. அந்த பாவமானது, எனக்குள்ளே குடிகொண்டிருக்கிற அந்த பாவமானது என் வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுக்கிறது. காரணம் என்னோடு சொன்னால், அந்த பாவம் என்னை படைத்த தேவனோடு உள்ள உறவை அது முறித்து விட்டது. அது எனக்கு சந்தோஷத்தை இப்பொழுது அது கொடுக்க மறுக்கிறதா இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் என்னாலே மகிழ்ச்சியாய் இருக்க முடியவில்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே மகிழ்ச்சியாய் வாழ முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் தடை செய்கிறது. அன்பாய் நேசித்து காதலித்து திருமணம் பண்ணின மனைவியோடு கூட மகிழ்ச்சியாய் வாழ விடாமல் பாவம் அவர்களை கெடுக்கிறதா இருக்கிறது. கொஞ்சி தவமிருந்து பெற்ற பிள்ளைகள் பெற்றோரோடு கூட சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை. இந்த உலகத்திலே அதை தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லாம் இருந்தாலும், நன்றாய் படித்திருந்தாலும், பட்டங்கள் பெற்றிருந்தாலும், நல்ல பதவிகளை வைத்திருந்தாலும், ஏதோ ஒரு காரியம் இந்த உலகத்தை சிதைத்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது, எல்லாவற்றுக்கு காரணம் மனிதனோடு கூட இருக்கிற பாவம் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த தொழுநோயாளி, குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மனிதன் எப்படி சுகம் பெற முடியாதோ, அவனுக்கு அதிலிருந்து விடுதலை பெற முடியாதோ, அதிலேயே வாழ்ந்து அவனுடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போய் மடிந்து போகிறானோ, அதே போலதான் மனிதனும் பாவத்திலே பிறந்து அந்த பாவத்தினாலே சிதைந்து போகிறவனாக இருக்கிறான். விடுதலை என்பதே இல்லை என்பதுதான் வேதம் சொல்கிறது. மனிதனாலே
பாவத்துக்கான பரிகாரத்தை அவனால் செய்ய முடியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் நற்செய்தியா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கும் உங்களுக்கும் விடுதலை வேண்டுமானால் வேறு வழி இல்லை. மதங்கள் நம்மை ரட்சிக்க முடியுமா? முடியாது. ஏராளமான மதங்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் மனிதனுக்கு பாவத்திலிருந்து அது விடுதலை கொடுத்து விட்டதா? மத சடங்குகள் என்னை விடுதலையாக்க முடியுமா? ஏராளமான சடங்குகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதனை விடுதலையாக்கவில்லையே. அப்படியானால் யார் மனிதனை விடுதலையாக்க முடியும்? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்தமாக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தார் என்று சொல்லி சொல்லுகிறதே, எதற்காக அவர் மனிதனாக வர வேண்டும்? பாவத்தில் மடிந்து கொண்டிருக்கிற மனிதனை மீட்கும்படியாக, விடுதலையாக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே இரட்சகராக அவதரித்தார். அவர் இந்த பூமியிலே மனிதனுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை சிலுவையிலே செய்து முடித்தார். பாவத்துக்கு பரிகாரமாகிய தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். அவரே பலியானார். ஒரு ஆட்டை பலி செலுத்துவது போல அவர் நமக்காக பலியானார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவரிடத்திலே ஒரு மனிதன் ஓடி வரும் பொழுது அவனை அவர் புது மனிதனாக மாற்றுகிறார் என்றும் வேதம் சொல்கிறது. இந்த குஷ்டரோகியை பற்றி நான் சொன்னேன். அவன் விடுதலையாக முடியாத சூழ்நிலையிலே, அவனுக்கு தப்பிக்க வழி இல்லாத சூழ்நிலையிலே, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவன் ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறான். அவன் வந்து சொன்னான், ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். அந்த மனிதன் நம்பினான். இவராலே முடியும், இவராலே முடியும் என்று நம்பினான். ஆம், அதுதான் வேதாகமத்தின் மூலமாக நானும் நீங்களும் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே என்னுடைய, உங்களுடைய, உலகத்தில் உள்ள சகல மனிதனுடைய பாவத்தையும் மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. காரணம், அவர்தானே மனு குலத்தின் பாவத்திற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினவரும், அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தவருமாக இருக்கிறார். அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே குஷ்டரோகத்தில் இருக்கிற அந்த நிலையிலிருந்து தன்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்ல நம்பி அவரிடத்திலே வந்து தன்னை சுத்தமாக்கும்படியாக கேட்கிறான். பெருமான இன்றைக்கு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே, அது என்னவென்று சொன்னால், அவர்தான் என் பாவத்தை போக்க முடியும் என்று சொல்லி நான் நம்ப வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக, என்னுடைய பாவத்தை கழுவும்படியாக நான் அவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பாவத்தினாலே நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருப்பீர்கள், ஆனால் யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே கதறி கொண்டிருப்பீர்கள், ஆனால் பாவத்திலே விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற நற்செய்தி என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மீட்க வல்லவராயிருக்கிறார். எங்களை மீட்டிருக்கிறார். இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். நாங்கள் செய்த பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். மன்னித்ததினாலே 2 பெரிய நன்மை உண்டு. நன்றாய் கவனிங்கள், நான் சொல்லி முடிக்க போகிறேன். அவர் எங்களுடைய பாவங்களை மன்னித்ததினாலே எனக்கு சமாதானம் கிடைத்திருக்கிறது. முதலாவதாக, பாவத்தினால் தானே மகிழ்ச்சி இல்லை என்று நான் சொன்னேன். ஆம், பாவம் மன்னிக்கப்படும் பொழுது இந்த பூமியிலே கஷ்டங்கள் இருந்தாலும் என் வாழ்க்கையே ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நான் மரித்த பின்பு என்னை படைத்த தேவனோடு கூட வாழ ஒரு வாய்ப்பையும் அவர் கொடுக்கிறார்.
அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானே, இந்த பூமியிலே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதோடு கூட நான் மரித்த பின்பு தெய்வத்தோடு கூட வாழும் சொர்க்க வாழ்க்கையும் நித்திய வாழ்க்கையும் மோட்ச வாழ்க்கையும் அவர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். பணம் இருக்கலாம், உங்களிடத்தில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் மன மகிழ்ச்சி உண்டா? பாவம் மன்னிப்பின் நிச்சயம் உண்டா? மரித்த பின்பு தேவனோடு கூட வாழ்வோம் என்ற நம்பிக்கை உண்டா? அவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த காரியங்களை உங்கள் பணத்தினாலே நீங்கள் சம்பாதிக்க முடியாது. இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுக்காக, பிணியாளிகளுக்காக வைத்தியனாக இந்த பூமியிலே வந்தீரே. பாவத்தை போக்கும் இரட்சகராக நீர் இந்த பூமியிலே வந்தீரே. பாவ பரிகாரமாக உம்மையை பலியாக செலுத்தினீரே. அதற்காக நன்றி தகப்பனே. உம்மை தேடி வருகிறவளை நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். உம்மிடத்திலே வந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தார் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தார் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து தேடி போனார் என்றும் அவரை தேடி வந்த தொழு நோயாளியை தொட்டு சுகப்படுத்தினார் என்றும் கேட்டோம். நம்மை அசுத்தப்படுத்தும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்க தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7591137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கிடைத்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறுவதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.